பத்திரப்பதிவு துறையில் முரண்பாடுகள் களையப்பட்ட புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டி இன்று முதல் அமல். விக்கிரவாண்டி தொகுதி நீங்கலாக தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்ததாக தமிழக அரசு அறிவிப்பு. கள்ளசாராய மரணங்களை மீண்டும் மீண்டும் மூடி மறைக்க முயற்சிப்பதா? உடுமலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். முதலமைச்சர் கனவுடன் அரசியல் கட்சியை தொடங்கியவுடனே பூமாலை கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம். நடிகர் விஜய் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மறைமுக விமர்சனம். பொது வாழ்க்கையில் கட்சி தொடங்குகிற போதே முதலமைச்சர் கனவோடு பலரும் கட்சி தொடங்குகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் என்று ஒவ்வொருவரும் அறிவித்துக் கொள்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். கழுத்திலே பூமாலை விடும் என்று எண்ணி வர வேண்டாம். கைகளில் விலங்குகள் மாற்றப்படும். அதை புரிந்து கொண்டு வாருங்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. தொடர் கனமழையை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அருணா அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஜூன் மாதம் இயல்பை விட 2 மடங்கு அதிக மழை. 109.3 மில்லிமீட்டர் பதிவாகி 115% அதிகம் பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த மழை. ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நேற்று வினாடிக்கு 227 கனஅடி வந்த நிலையில் இன்று 1038 கனஅடியாக உயர்வு. அக்டோபர் 29ஆம் தேதிக்கான தீபாவளி பண்டிகை ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். ஏசி வகுப்புகளுக்கு காலை 10 மணிக்கும் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கு 11 மணிக்கும் ஆன்லைனில் முன்பதிவு தொடங்குகிறது. தமிழக மீனவர்கள் 25 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை 4 விசை படகுகளுடன் சிறைப்பிடித்து சென்றது. இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எம்பி காலமானார். உடல்நலக் குறைவால் கொழும்பு மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 31 ரூபாய் குறைவு. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. தஞ்சாவூரில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 2 கைது. தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக கைதான 2 மீது உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையத்தில் அதிமுக பிரமுகர் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது. கறிக்கடை வியாபாரத்தில் முன்பகை காரணமாக கொலை செய்ததாக வாக்குமூலம். பழனி மலை அடிவாரத்தில் உள்ள அண்ணா செட்டிமடம் பகுதியில் 139 ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் அகற்றம். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி குடியிருந்தவர்களுக்கு மாற்று இடம் தரப்பட்டு இடிப்பு. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடு முழுவதும் அமல். எதிர்க்கட்சிகள் வழக்கறிஞர்களின் கடும் எதிர்ப்புக்கிடையே நடைமுறைக்கு வந்தன.
இன்று முதல் அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டப்படி டெல்லி சாலையோர வியாபாரி மீது முதல் வழக்கு பாய்ந்தது. ரயில் நிலையம் அருகே நடைபாதையை மறித்து கடை வைத்திருந்ததாக பாரதிய நியாய சங்கீத சட்டத்தில் வழக்கு பதிந்து நடவடிக்கை. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டம். அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த வழக்கு. குஜராத்தில் தனியார் பள்ளி உரிமையாளரை கைது செய்தது சிபிஐ. கருணை மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நடைபெற்ற நீட் மறுதேர்வு முடிவுகள். சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மேகாலயா மாநிலங்களில் மாணவர்கள் எழுதிய நிலையில் வெளியாயின. குஜராத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வெள்ளத்தில் தத்தளிக்கும் பகுதிகள். திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அகமதாபாத்தில் பெய்த கனமழையால் முக்கிய சாலையின் நடுவே திடீரென பெரிய பள்ளம் உருவானதால் பரபரப்பு. திடீர் பள்ளம் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு. குஜராத்தின் காந்தி நகரில் சாலையோரத்தில் உருவான திடீர் பள்ளத்தில் கவிழ்ந்த கார். வெள்ளை நிற கார் ஒருபுறமாக சரிந்து காணப்படும் வீடியோ காட்சி. கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. வர்த்தகம், தொழில்நுட்பம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தை. ஆந்திராவில் குடிசை வீடுகளுக்கே சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு டீ குடித்து மக்களுடன் உரையாடல். சென்னை கோயம்பேடு பகுதியில் போதை மாத்திரைகள் என்று கூறி வலி நிவாரணம் தரக்கூடிய மயக்க மாத்திரைகள் விற்ற 5 பேர் கைது. 3000 மாத்திரைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே விவசாயிகளிடம் இருந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்துவிட்டு பணம் கொடுக்காமல் மோசடி. 1,36,00,000 ரூபாயை மோசடி செய்த தம்பதி கைது. ஈரோடு மாவட்டம் பவானியில் மனைவியின் தங்கையை கத்தரிக்கோலால் குத்தி கொலை செய்த நபர் தலைமறைவு. குடும்ப சண்டையை விலக்கிவிட சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த பயங்கரம். T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு. BCCI அறிவிப்பு. யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதிக்கு தகுதி பெற்றது இங்கிலாந்து அணி. விறுவிறுப்பான ரவுண்ட் 16 சுற்றில் ஸ்லோவேக்கியா அணியை வீழ்த்தி அபாரம். யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதியில் ஜெர்மனியுடன் மோதும் ஸ்பெயின் ஜார்ஜியா அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி முன்னேற்றம். கழுத்தில் மாலையோடு நிற்கும் காதலனை கட்டியணைத்து வரவேற்க நடிகை வரலட்சுமி சரத்குமார். திருமண கொண்டாட்ட புகைப்படங்கள் கவனம் ஈர்ப்பு. மன்றுட்டி திருவதிகை திரௌபதி அம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை.
உலக நன்மை வேண்டி திரளான பெண்கள் வழிபாடு. மதுரை சிந்தாமணியில் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டிய புனித அந்தோனியார் ஆலய தேர் பவனி.